நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அகிலா, வேணு வந்துட்டானாமா? இப்ப கொஞ்ச நாளாவே அவன் ரொம்ப லேட்டா தாமா வந்துகிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நில்லுமா. உங்க பேட்ச்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ட்ரிப்பை பிளான் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு யார் சொன்னது? உன்னுடைய ஃப்ரெண்டு லிங்க்ஸ் கால் பண்ணிருந்தான். நாங்க எல்லாருமே போறோம், அகிலா மட்டும் வரலன்னு சொன்னான். நான் தடுத்ததுனாலதான் நீ போகலன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் செலவாகுமா? செலவு அதிகமாச்சுன்னா நம்ம தான் சேர்த்து கொடுக்கணுமா? 5000 ரூபாய் செலவு பண்ணி டூருக்கு போற அவசியம் எல்லாம் எனக்கு இல்லம்மா. ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்துக்கும் நான் உன்னை கட்டாயப்படுத்திட்டு தான் இருக்கேன். செருப்பு வாங்குறதா இருந்தாலும் சரி, ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே புதுசா வாங்கிக்கமா நான் சொல்லும் போதெல்லாம் இல்ல இதுவே போதுன்னு என்கிட்ட நீ பதில் சொல்லுவேன். இப்ப உங்களோட சேலரிய வச்சு நல்ல வசதியா தாமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப ஏதாவது எனக்கு வாங்கணும்னு தோணும் போது நம்ம வாடகை கொடுக்க முடியாம நம்ம தங்கியிருந்த வீட்ல இருந்து சித்தாரா ஆன்ட்டி கையும் சிவபிரசாத் அங்கிளோட கையும் புடிச்சுக்கிட்டு ரோட்டுக்கு வந்ததுதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த விஷயம் என் மனசுல இருக்கிறதாலதான் செலவை கம்மி பண்ணி வாழணும்னு என் மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். என் அக்கா போட்ட பழைய ட்ரெஸ்ஸும் தேஞ்சு போன பழைய செருப்பும் தான் எனக்கு எப்பவுமே கிடைக்கும். அப்ப நான் அனுபவிச்ச என் மனவேதனை எல்லாமே என் பசங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சு ஆசைப்பட்டு வாழ்ந்தவதான் நான். என் பசங்களை யாரும் எக்காரணத்தை கொண்டு பின்னாடி நிறுத்தக்கூடாது. பணம் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக நீ பெருசா வசதி இல்லாத குடும்பம்னு சொல்லி யாரும் ஒண்ணு ஒதுக்கி வைக்க கூடாதா? கேஷ் செக் இதுல நான் 7000 ரூபாய் எழுதியிருக்கேன். பேங்கோடைய பிரான்ச் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்குல்ல, அங்க போய் நீ மாத்திக்கோ. வேண்டாம்மா, இந்த டூருக்கு நான் போகாம இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுதாம்மா நான் உன்னை படிக்க வச்சேன். இதுக்கப்புறமும் செலவு இருக்கு. இதை நான் அதை கூடவே சேர்த்து வச்சுக்கிறேன். ட்ரிப்புக்கு நீயும் வரன்னு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. எனக்காக எடுத்த லோனு, வினுவோட செமஸ்டர் ஃபீஸ், வீட்டு வாடகை, இத அதுக்கு கொடுக்கலாம்லம்மா. அது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அம்மா பேச்ச கேப்பல்ல, இதை நீ வாங்கிக்கோமா. அட வாங்கிக்கோ. நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வா. வேணும், இந்த வீட்ல 2 பொம்பளைங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்களையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு நேரம் ஆகும்னு நான் நினைக்கலாமா? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரலான்னு தோன்ற வயசுதான் இது. இந்த சந்தோஷமும் ஆரோக்கியமும் எப்பவுமே இருக்குன்னு மட்டும் நினைக்காத. ஏதாவது ஆகி நீ கொஞ்ச நாளைக்கு படுத்த படுக்கையா இருந்தா நீ சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 3 நாளைக்கு உன்னை சுத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறமா உன்னை பாத்துக்கிறதுக்கு நானும் உன் அக்காவும் மட்டும்தான் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட பிரதர்ஸ் மாதிரி. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க என் கூட தான் இருப்பாங்க. அதை டெஸ்ட் பண்றதுக்காக உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். நீ போய் குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி அகிலா ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். நீங்க சாப்பிட்டுக்கோங்க, நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். அதே எங்களுக்கு நீ ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உனக்காக நாங்க 2 பேரும் இங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. அம்மா, என் ஃப்ரெண்டு சிபி சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்டை பெங்களூர்ல வச்சிருக்காங்க. ரொம்ப க்ளோஸா இருக்கிற 4-5 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கான். டிராவல் பண்றதுக்கும் கிஃப்ட்டுக்கும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஒரு 5000 ரூபாவது ஷேர் போடுறதா இருக்கும். அதுக்கு என்ன, நீ கொடுத்துக்கோ. என் கையில பணம் எதுவும் இல்ல. ஃப்ரெண்டோட சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போக வேண்டியது உன் ஃப்ரெண்டோடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு நீங்க உங்க செலவுல போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி நீ ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா உன்னுடைய செலவா நீ 1000 ரூபாய் கொடுத்துக்கோ, அத நான் தரேன்.
எனக்கு 5000 ரூபாய் வேணுமா? நீ என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியா? ஒரு தாசில்தாருக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுலேருந்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறது உங்களுக்கு ஈஸி தான். எனக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல சம்பளத்தை தான் கொடுக்குது. நீ வெட்டி செலவு பண்றதுக்காக கொடுக்கல, இந்த குடும்பத்தை நடத்துறதுக்காக, உங்க 2 பேருடைய கல்வி செலவுக்காக. எனக்கு பெங்களூர் போயே ஆகணும். அதுக்கு நீயே பணத்தை ரெடி பண்ணிக்கணும். உன்னுடைய காலேஜ் ஃபீஸுக்கும் மத்த செலவுக்கான பணத்தை நான் உனக்கு கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன்ல. அதுக்கப்புறமா வர எந்த செலவுக்கும் இப்போதைக்கு நான் பணம் தர மாட்டேன். இதுக்கப்புறம் அந்த பணத்துக்காக என்ன ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணாத. வினு, என்ன? இங்க இருந்து போ. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ யார் மேல இருக்க கோவத்தை இப்படி காட்டிக்கிட்டு இருக்க? நீ என்னோட விஷயத்துல தேவையில்லாம இன்வால்வ் ஆக வேணாம். நீ போ. நீ உன்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போக உனக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? என்ன, அந்த பணத்தை நீ எனக்கு கொடுக்க போறியா? நான் ஒன்னும் ஸ்கூலுக்கு போற குழந்தை கிடையாது. எனக்குன்னு தனியா நிறைய செலவுகள் இருக்கு. எங்கேயாவது நான் வெளில போறதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணணும். அதுக்கு அம்மா பேக்கெட் பண்ணி கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. எப்படி கொடுக்குறாங்க? ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்கு கேட்குறாங்க. எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. அவங்க சொல்ற பழைய கதைய கேட்டு கேட்டு நான் வெறுத்து போயிட்டேன். அதெல்லாம் ஏன் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க? உனக்கு கொடுக்கிற பணத்தை நீ அந்த அளவுக்கு மதிக்கணும்னு சொல்ல வராங்க. பணம் இல்லனா அவங்க ஏன் என்ன இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சேர்க்கணும்? உன்னோட விஷயத்துல மட்டும் அம்மா ஏதாவது குறை வச்சிருக்காங்களா சொல்லு. நீ கேட்காம அவங்க உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தராங்கல்ல. ஆனா ஏன் விஷயம்னு வரும்போது தேவையில்லாத கணக்கெல்லாம் கேட்கறாங்க. நான் என்னோட முக்கியமான தேவைக்காக மட்டும்தான் நான் அம்மா கிட்ட சண்டை போடுவேன். பின்ன நான் எதுக்கு கேட்கறேன்? வீண் செலவு பண்றதுக்கா? என்னோட தேவைக்கு அம்மா கிட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்கா போய் என்னால பணம் கேட்க முடியும்? நீ அமைதியா இருந்தீன்னா பெங்களூருக்கு போறதுக்கான பணத்தை நான் தரேன். தரேன்னு சொன்னா தருவேன். எங்க இருந்து? உனக்கு பணம் கிடைச்சா போதும்ல, அதை நான் தரேன். இதுக்காக இனிமே அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது. எப்ப போற? நாளானைக்கு. நாளைக்கு நான் 5000 ரூபாய் தரேன். உன் கோவத்தை தூக்கி போட்டுட்டு நீ நிம்மதியா போய் தூங்கு. நேரம் அவ வண்டி வந்திருக்கணுமே. வருவாங்க. சிவகுமாருக்கு பயம் ஒன்றும் இல்லைல்ல, சொன்ன மாதிரியே பண்ணிடுவானா? பயமா அவனுக்கா? வண்டியை மோதி 10 பேரை கொல்ல சொன்னா 2 நிமிஷத்துல அவன் வேலையை முடிச்சிருவான். நாம இங்க வந்தது கொல்றதுக்காக இல்ல. என்ன பண்ணணுங்கிறத அவனுக்கு நீங்க சரியா சொல்லிட்டீங்க இல்லையா? சொல்லியிருக்கேன். நேத்து ராத்திரி இங்க வச்சுதான் ட்ரையலும் பார்த்தோம். அப்போ பிளான் சொதப்பாது. அவன் வேலையை கரெக்டா முடிச்சிருவான். அதோ அவ வண்டி வருது. நீங்க சிவகுமாருக்கு கால் பண்ணுங்க. ஹலோ, அவ வந்துட்டு இருக்கா. நாங்க ரெடியா தான் இருக்கோம். நீ ரோட்டுக்கு வந்து ரைட் சைட்லயே ஓட்டு. நீ சென்டர்ல போயிட்டு இடிக்கணும். ஓகேண்ணா, நீங்க போனை கட் பண்ணுங்க. ம். அண்ணே, ஸ்பீடா போங்க. யோ, எங்க பாத்தியா வண்டி ஓட்டுற? உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? யோ, ராங் சைடுல ஓட்டிட்டு இருக்க பாரு. யோ, பாத்து போயா. இவன் வேற. அதை விட்டு தள்ளுங்க, நீங்க வேகமா ஓட்டுங்க. சத்யா, ஜித்து தானே அது? வண்டியை நிறுத்துங்க. ஓகே மேடம். அடச்சே, ஓரங்கட்டி நிறுத்துங்க.
ஜித்து, இந்த வழியா எங்க போயிட்டு இருக்க? என்னோட ஃப்ரெண்டு கனடாக்கு படிக்க போயிட்டு நேத்து இங்க வந்தான் ஆண்டி. அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அப்படின்னா வா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு போலாம். நான் நாளைக்கு வரேன் பாலா ஆண்டி. இப்பெல்லாம் நீ அகிலா கொட்ட தானே வீட்டுக்கே வருவ. ஓஹோ, நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நான் சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன். ஏய், பைத்தியக்காரன் போதையை போட்டு வண்டி ஓட்டுறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களால தான் ரோட்ல ஆக்சிடென்டே ஆகுது. நீயும் இப்போ இந்த மாதிரி விஷயத்துல மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிட்டியா? சரியில்லைன்னு தோணுதா சொல்லிடணும் இல்லையா? பிரீத்திக்கு அந்த பழக்கம் இருக்கு. உங்களுக்கும் தானே ஆண்டி இருக்கு. வேலூர்ல மண்ணெடுக்கிற சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எடுத்த முடிவு இருக்கே, சோசியல் மீடியா ஃபுல்லா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. கண்ணு மூடிக்கிட்டு அநீதிக்கு எதிராக பேசினா என்னப்பா பிரயோஜனம்? சின்ன வயசு பசங்க களத்துல இறங்கி சண்டை போடணும். அப்பதான் அரசியல்வாதிகளும் நாடும் அரசாங்கமும் திருந்துவாங்க. பாலாண்டி, நீங்க சின்ன பசங்களை ஆயுதத்தால சண்டை போட சொல்றீங்களா என்ன? ஆயுதத்தால பிரச்சனையை தீர்க்க முடியாதுப்பா. சட்டத்தாலையும் மக்கள் துணையாலையும் நீதியை நிலைநாட்டணும் தான் நான் முயற்சி பண்றேன். நீங்க எலெக்ஷன்ல ஏதாச்சும் நிக்க போறீங்களா என்ன? இப்போதைக்கு இந்த வேலையை நான் நல்லபடியா பண்றேன்ப்பா. சரி பாலாண்டி, நீங்க கிளம்புங்க. நான் 6 மணிக்குள்ள ஆபீஸ்ல இருக்கணும். இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். அப்படின்னா சரி, பிரீத்தியை நான் கேட்டதா சொல்லிடு. ஆ, நல்ல பையன் மேடம். நம்ம அகிலா பாப்பா கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க மேடம்? 2 ஃபேமிலிக்கும் சம்மதம் தானே, அப்புறம் என்ன மேடம்? என் பொண்ணு அகிலா ஹவுஸ் சர்ஜிங்க முடிச்சுட்டு ஒரு MBA படிச்சுட்டு தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ம், ராஜசேகர் அவன் எங்க? அந்த சிவகுமார். யோ, இந்த மாதிரி லாயக்கு இல்லாத ஆளுங்களை நம்ம கூட வச்சுக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். இந்த தடவை மிஸ் ஆனது சிவகுமார் பண்ண தப்பால ஒண்ணும் கிடையாது சார். ஒரு பையன் பைக்ல வந்து குறுக்கால பூந்துட்டான் சார். அவன் பைக்கை நிறுத்திட்டு தாசில்தார் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தான். ச்சே, அப்ப இருந்த நிலைமையில தாசில்தாரோட வண்டி மேல ஆக்சிடென்ட் பண்ண முடியாத நிலைமையில இருந்தோம். அந்த பையனு செத்தா சாகட்டுன்னு வண்டியை கொண்டு போய் இடிக்கலாம் தான் இருந்தோம். தாசில்தாருக்கு ஒரு நாள் ஆயுசு அதிகமாயிடுச்சுன்னு நினைச்சுங்க சார். இதுக்கப்புறம் மிஸ் ஆகாது. அவன் மட்டும் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கலெக்டருக்கு மினிஸ்டருக்கு அனுப்பிட்டானா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் புடுங்க முடியாது. அதுக்கான ஒரு காப்பியை அவ கண்டிப்பா மீடியா கிட்டையும் கொடுத்துருவா. யோ ராஜசேகர், இதுக்கப்புறம் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ரொம்ப முக்கியம். மிஸ் ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் செலவு பண்ண கோடிக்கணக்கான ரூபாய நீ தனியா தான் தர வேண்டி இருக்கும். நான் அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடுவேன் சார். சொல்ல போனா ஊர்க்காரங்க கூட சேர்ந்து போராட்டத்துக்கு நானும் ஆதரவு கொடுப்பேன். யோ, எனக்கு நீ வேண்டியது பணம் இல்ல, இமேஜ் தான். உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் ஏதாவது வேலையை பண்ணியாவது நாளைக்கு பொழுது போறதுக்குள்ள அவ தொந்தரவு இல்லாம பண்ணிடுறேன். யோ கார்த்தி, உன்னை எதுக்காக தேடி பிடிச்சி இங்க வர சொன்னேன்னு உனக்கு தெரியும்ல. சிவகுமாராலையோ இங்க இருக்கிற லோக்கல் ரவுடியாலையோ இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இவங்க எல்லாருக்கும் மூக்கு முட்டை சாப்பிடவும் நல்லா குடிக்க மட்டும்தான் தெரியும். புத்தியை யூஸ் பண்ண கூட தெரியாது. உங்க முன்னாடி வர பயந்துகிட்டு தான் சிவகுமார் இங்க வராம இருந்துட்டான். நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது உதவி பண்ணவும் பாதுகாக்கவும் நம்ம கூட இருக்கிறவங்க தானே இருப்பாங்க. அதனால சிவகுமாரை இந்த வேலையில இருந்து தூக்காதீங்க. அவர் நம்ம கூடயே இருக்கட்டும். நீ எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்க, ஆனா நாளைக்கே எனக்கு அந்த நியூஸ் வந்தாகணும். தாசில்தார் பாலசுதா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல கொடூரமா அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு. அப்படி ஒரு செய்திய நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள என்னால கேட்க முடியலன்னா வந்தவன் என் கூட இருந்தவன் எல்லாரும் அனுபவிப்பீங்க. வேண்டாம். நீ போற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல. நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அப்புறம் நான் தான் பணம் கொடுத்தேன்னு இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்லாத.
நீ டின்னரை சாப்பிட்டியா? ஆ. அம்மா நாளைக்கு நான் குன்னூருக்கு போறேன். குன்னூருக்கா? ஆ, ஊட்டிக்கு பக்கத்துல இருக்க குன்னூருக்கு. அது ஏன்பா பெங்களூர் போறதை கேன்சல் பண்ணிட்டீங்களா இல்ல என்கேஜ்மெண்ட்டை ஊட்டிக்கு மாத்திட்டாங்களா? இது பெரியப்பா சம்மந்தப்பட்ட விஷயம். குன்னூர்ல ஒரு டீ எஸ்டேட்டோட பிசினஸ் பத்தி பேசுறதுக்காக பெரியப்பா போறாரு. என்னையும் அவரு கூட வர சொன்னாரு. அது உன்கிட்ட இல்லல்ல, என்கிட்ட தானே சதீஷ் மாமா கேட்கணும். ஆனா அவர் உங்களையே கூட்டிட்டு போறாரு. வினு, நான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சத்தம் போட பழக்கம் இருக்குல்ல, முதல்ல அதை மாத்திக்கோ. நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் சண்டை போட தான் போறேங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீ எங்க எதுக்காக போறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. வீட்டை விட்டு போனா காலேஜ், அங்க விட்டா இங்க. நான் எங்கேயும் போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதை தவிர வேற என்ன வாழ்க்கை வாழணும் நீ ஆசைப்படுற? இப்படி நீங்க என்ன கட்டி வச்சு வாழ என்னால முடியாது. உன்னால பிரச்சனை வராது அப்படின்னு எனக்கு தோணுனா தானே உன்னை நான் கழட்டி விட முடியும். பெரியப்பா கூட தானமா போறான், பரவாயில்ல போயிட்டு வரட்டும், அவனை தடுக்காதீங்க. ஊர் சுத்திட்டு இருந்தா போதுமா? கிளாஸுக்கு போக வேண்டாம்? நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் தானே, வர எந்த பிரச்சனையும் தான் இல்லையேம்மா. சதீஷ் மாமா உன்னை கூட கூட்டிட்டு போறாருன்னா அவர் என்கிட்ட தானே முதல்ல கேட்டிருக்கணும். பெரியப்பா ஒண்ணு இதை என்கிட்ட டைரக்டா சொல்லல. குன்னூருக்கு போறதை கேள்விப்பட்டு நான் தான் அவர்கிட்ட கேட்டேன். எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த வீட்டை விட்டு 2 நாள் போய் ஆகணும். இவன் நாளை காலையில ராமேஸ்வரத்துக்கு போக போறான். நீயும் போயிட்டா நான் இங்க தனியா தான் இருப்பேன். உங்களுக்கு தான் எந்த பயமும் இல்லல்ல, அப்புறம் என்ன? நான் சதீஷ் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இதை பத்தி கேக்குறேன். அம்மா கேளுங்க, நான் கண்டிப்பா காலையில போக தான் போறேன். அப்புறம் நான் சொல்லாம போயிட்டு நீங்க நினைக்காதீங்க. திங்கக்கிழமை காலையில நான் வந்துருவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.